எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் விஜய் ஆனந்தி. உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நம் எல்லோரையும் இந்த தியானத்தின் மூலமாக ஒன்றிணைத்த நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் எப்பொழுதுமே. நாம் இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் காட் என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மா என்றால் என்ன? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாம் இந்த உடலில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தை பற்றியும் அதில் இருக்கும் இந்த மனிதர்கள், அதில் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வோ இல்லை பிரிவினையோ, அந்த சரிசம நிலை என்பது ஏன் இல்லாமல் போய்விட்டது? சரிசம நிலை என்று ஏதேனும் ஒன்று இருக்கின்றதா? முதலில் இதை பற்றி நாம் இன்று கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் என்றால் நாம் இந்த ஒரு தனி ஒரு மனித பிறவியாக இருப்பதில்லை. நாம் எல்லோருக்குமே அந்த உறவுகள், நட்புகள், நம்மை சுற்றி இருக்கும் அனைத்துமே நம்மை நாம் யார் என்பதை உருவாக்க பெரிதும் உதவி செய்கிறது, இல்லையா? அதனால் நாம் இந்த ஒரு ஆண் என்கின்ற அந்த ஒரு இடத்தை விட்டு, அந்த ஒரு பெண் என்கின்ற ஒரு இடத்தை விட்டு நம்முடைய அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதை விட அந்த மேலாண்மையான அந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்து எப்படி பார்ப்பது? பிரச்சனைகள் என்று இருக்கிறது, இல்லையா? பிரச்சனை என்று நாம் நினைப்பதனால் இதை நாம் எப்படி இந்த ஆன்மீக வழியில் நம்முடைய அந்த சிந்தனை மாற்றத்தை எவ்வாறு கொண்டு வருவது? இன்று இதை பற்றித்தான் நாம் கொஞ்சம் கூடுதலாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். கடவுளிடம் கேட்கின்றார், இந்த உலகத்திலே ரொம்பவே அந்த பிரிவினை என்பது நிறையவே இருக்கின்றது. பணக்காரர்கள், ஏழைகள், இல்லை ரொம்ப படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏதேனும் ஒரு வகையில் அந்த ஏற்றத்தாழ்வு என்கின்ற ஒரு வகை முன்னே இருக்கிறார்கள், பின்னே இருக்கிறார்கள் மக்கள். ஏன் அந்த முன்னே பின்னே என்கின்ற அந்த ஒரு பிரிவினை இருக்கிறது மக்களிடம் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா, நீ சொல்ற மாதிரி உங்களுடைய மக்களிடம் அந்த நீ பார்க்கும் அந்த பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மக்கள் கொஞ்சம் முன்னே இருக்கத்தான் செய்கிறார்கள், மக்கள் பின்னே இருக்கத்தான் செய்கிறார்கள். அது உன்னுடைய பார்வையில. ஆனால் நீ இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கடவுளாகிய நீ அந்த உன்னுக்குள் இருக்கும் அந்த கடவுள் தன்மையிலிருந்து பார்க்கும் பொழுது, இல்லை நானே பார்க்கும் பொழுது, அதை அந்த மேன்மையான இடத்திலிருந்து நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை அந்த முன்னே பின்னே என்கின்ற அந்த வேறுபாடு என்பது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஏனென்றால் நான் ஒவ்வொரு ஆன்மாவையும் உருவாக்கி இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவானது இந்த உடலில் வந்திருக்கும் பொழுது அதற்கு தேவையான அந்த வளர்ச்சிக்கு தேவையான அந்த மக்கள், அதாவது கூட இருக்கும் அந்த மக்கள் தேவையான அந்த வாய்ப்புகள், அதாவது ஏதாவது ஒண்ணு நல்லதோ கெட்டதோ நடக்கின்றது அல்லவா, அது அவர்கள் அந்த வளர்வதற்கான அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே உருவாக்குவது அந்த ஆன்மாதான். அந்த ஆன்மாதான் அதை முடிவு செய்து இங்கே வருகின்றது அப்படிங்கிறாரு. நீங்கள் எந்த நாட்டில் பிறக்க வேண்டும், உங்களுடைய தாய் தகப்பனார் யாராக இருக்க வேண்டும், உங்களுடைய குழந்தைகள் யாராக இருக்க வேண்டும், எந்த இடத்தில், அதாவது ஒரு நாடு இருக்கிறது, உலகமே இருக்கிறது, அது எந்த இடத்தில் நீங்கள் எத்தனை காலம் வசிக்க வேண்டும், இதை எல்லாமே நீங்கள் உங்களுக்கு அந்த வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஆன்மாவின் அந்த வளர்ச்சிக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் தான் முடிவு செய்கிறீர்கள். நீங்கள் தான் அந்த உருவாக்குபவர்கள். இது, அதாவது நீங்க இந்த ஆன்மா நிலையில இருந்து உங்கள் உடலுக்கு வரும்பொழுது நீங்கள் முடிவு செய்தும் வரும் இந்த விஷயங்கள் இதுதான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் நீங்கள்
அந்த விஷயத்தை தான், அதாவது உங்களுக்கு தேவையான அந்த வளர்ச்சிக்கு தேவையான விஷயத்தை தான் நீங்கள் எப்பொழுதுமே உருவாக்கி ஒவ்வொரு கணமும், அதுவும் பார்க்க போனா எல்லாமே முழுமையான விஷயங்கள் தான். எதுவுமே இந்த அறகுறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போன்று எதுவுமே இல்லை. நீங்கள் யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்காகவே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகின்றீர்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த உலகத்துல ஆஹ் பின்னே பின் இருக்கும் அந்த மக்கள் என்று யாரும் கிடையாது. எல்லாமே இந்த ஆன்மாவின் ஒரு தேடுதல் தான், வளர்ச்சிக்காக தான். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை இந்த ஆன்மா வந்து, அதாவது ஒரு கை இல்லாமலோ இல்லை கால் இல்லாமலோ அதை போன்ற ஒரு உடம்பில் வசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு, ஏன்னா அதை வந்து அவர்கள் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்பதுக்காக. ஏன்னா கடவுள் தன்மையில் இருக்கும்போது எல்லாம் தெரியும். ஆனால் இந்த உடலிற்கு வந்தால்தான் எதையும் அனுபவபூர்வமாக அது என்ன எப்படி என்பதை உணர்ந்து வளர்தல் என்பது சாத்தியமாகும். அதற்காகத்தான் அது வந்து அதை போன்ற ஒரு உடலில் நீ வந்து இந்த ஆன்மாவாக உருவெடுத்து இங்கே வந்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் இல்லையா? கடவுளாகிய நீயே அதை வந்து உருவாக்கி அதை போன்ற ஒரு சூழலில் எந்தெந்த விதமா ஒரு சந்தோஷமோ ஒரு துக்கமோ இல்லை அவமானமோ கோபமோ கோபதாபம் எதுவா இருந்தாலும் சரி, அது அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இல்லையா? ஏனென்றால் அந்த உடலுக்கு தேவையான அந்த வளர்ச்சிக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு சூழ்நிலை தேவை. அதைத்தான் இங்கே வந்து அழகாக தேவையான ஒரு விஷயத்தை செய்து கொடும். அது உன்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த வித்தியாசம் உனக்கு சரியாக புரியவில்லை. அதாவது ஆன்மாவின் நோக்கத்தில் பார்ப்பதற்கும் நீ இந்த கண்களின் மூலம் பார்ப்பதற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது. அதனால்தான் உனக்கு இந்த உடல் அந்த அளவிலிருந்து பார்க்கும் பொழுது உனக்கு அந்த விஷயங்கள் வித்தியாசமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். ஆனால் அந்த மேன்மையான இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே அந்த பிரிவினை என்பதே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாங்கள் வந்து அந்த பின்னே தங்கியிருக்கும் அந்த மக்களுக்கு எங்களுடைய உதவியை வழங்க வேண்டுமா? இல்லைன்னா அவர்கள் வந்து இதை அனுபவிக்க வந்திருக்கிறார்கள், அனுபவிக்கட்டும், அது அவர்களுடைய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோமா? அதை வந்து எதையும் சட்டையே செய்யக்கூடாதா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது. வரத்தானே செய்யும், நம்மளுக்கே வருது இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, எது நீ செய்யும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து நீ உனக்குள் எடுத்த அந்த முடிவின் ஒரு வெளிப்பாடுதான். இட்ஸ் a ரிஃப்ளெக்ஷன். நீ என்ன செய்ய வேண்டும் இருக்க அதுதான் உனக்கு அங்க கண் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு கேக்குறாரு. அது நீ என்னவாக இருக்க வேண்டும், அதாவது எல்லாமே உன்னுடைய ஆக்கம்தான். இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ அந்த இடத்தில் என்னவாக இருக்க விரும்புகிறாய் என்பதை நீ அங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றாய். இதை வந்து கடவுள் வந்து சொல்றாரு. சரி, அப்போ அதுல வேற எதுவுமே இல்லையா? அப்போ இந்த ஆன்மாவிற்கு வேற எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ வந்து என்ன ஆம், அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும், அதாவது நீ உண்மையிலேயே என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த இடத்திற்கு வந்தாயோ, நீ அதை மட்டும்தான் உருவாக்குவாய். நீ எப்பொழுதுமே உன்னையே உருவாக்கி கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு கணத்திலிருந்தும். இந்த கணத்தில் கூட நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பதை கூட, இந்த வாசித்துக் கொண்டிருப்பதை கூட, இந்த கணத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், என்னவாக இருக்க வேண்டும் என்ற அந்த உண்மையை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. வித்தியாசமா இருக்குது இல்லையா? அவர் சொல்றாரு, சரி, இந்த முதல்ல கேட்ட கேள்வியவே நான் வந்து இன்னொரு விஷயமா சொல்றேன். அந்த முன்னே பின்னே என்று இருக்கும் அந்த இடத்தில் நீ வந்து அந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு நபரை பார்க்கும் பொழுது நீ என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அப்ப என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? எனக்கு இந்த இடத்தில் என்ன வேண்டும், இதுதான் உன்னுடைய கேள்வியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த மனிதருக்கு இங்கே என்ன வேண்டும் என்ற கேள்வி உன்னிடம் இருக்கு. அதாவது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இதில் எனக்கு என்ன வேண்டும், இதைத்தான் நீ வந்து அந்த ஒரு இடத்தில் கேள்வி. இது வந்து அப்படி மேலோட்டம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுயநலம் மிக்க ஒரு கேள்வியாக இருக்கிறது அல்லவா? ஆனால் அதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமே இருக்குது.
சரி, இது நான் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு புரியல அவருக்கு. இது ரொம்ப ஒரு நல்லதாவே தெரியலையே, இல்லையா? பொதுவாக எப்படி இப்படி எல்லாம் நான் அந்த இடத்துல போய் எனக்கு என்ன தேவை என்று நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். எதற்காக என்று பார்த்தோம் என்றால், நீ எதுக்காக இந்த உலகத்துக்கு தனியா தனியா வந்திருக்கியா, சேர்ந்து வந்திருக்கியா? கண்டிப்பாக சேர்ந்துதான் வந்திருக்கிறோம். இந்த உறவுகள் என்கின்ற ஒரு விஷயம், அதாவது உறவுகள் என்று பார்க்கும்போது தெரிந்தவர்கள், நட்பு, எதுவா இருந்தாலும் இல்லையா? இந்த உறவுகளையே நீங்கள் வந்து ஒரு பார்க்க போனால் ஒரு குப்பை கூளம் போல ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். அதிலிருந்து அந்த மனிதருக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று நினைத்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அங்கே அந்த இடத்தில் என்ன வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பார்க்காமல் அந்த மனிதருக்கு என்ன வேண்டும் பார்த்தா, கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்லது என்கின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பதை விட அதில் பிரச்சனைகள் தான் நிறைய அந்த இடத்தில் உருவாகும். நீங்கள் அதைத்தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். அந்த பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதாவது உம் நீங்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறீர்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு என்ன ஏன்னா எல்லா விஷயமுமே நாம் அந்த வளர்ச்சிக்காகத்தான், இல்லையா? அந்த வளர்ச்சியை பார்க்காமல் நாம் அந்த இடத்துல வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதில் பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே அதைத்தான் நினைக்கிறாங்க அந்த இடத்துல வரும்பொழுது. அப்பொழுது அங்கே வந்து பிரச்சனை என்கின்ற ஒரு விஷயம் தான் நிறைய வருகிறது. ஆனால் நீங்க அந்த இடத்துல எப்படி அதை வந்து முடிவு செய்ய வேண்டும் என்றால், முதலில் அந்த இடத்தில் எனக்கு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உங்களுக்கு அந்த இடத்தில் அந்த என்ன வேண்டும் என்கின்ற விஷயத்தை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, உங்களுக்கு அங்கே எதுவுமே வேண்டாம் என்று வைத்துக் கொண்டால், அப்பொழுது அவர்களுக்கு என்ன வேண்டும் என்கின்ற விஷயமே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக மாறிவிடும், இல்லையா? அதை விடுத்துவிட்டு நாம் என்ன செய்கின்றோம்? நிறைய நேரம் பார்த்தோம் என்றால், நீங்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து யோசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் அதாவது அந்த அந்த செல்ஃப் சர்வைவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு விஷயமானது அவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பையே கொடுக்காமல் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை சரியான நோக்கில் பார்க்காத பொழுது அதில் பிரச்சனை என்கின்ற ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப முதலில் அது அந்த பிரச்சனையை வந்து முடிவது போல தோன்றினாலும் கூட அது அந்த உள்ளே அந்த மேலே வந்து துணியை போட்டு உள்ளே அந்த பொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த பாலை வந்து முடிச்சா எப்படி ஒரு நாளைக்கு பட்டுன்னு பெருசா வெடிக்கும் இல்லையா? அதே போலதான் அது பெரிதாக பிரச்சனை மேல் பிரச்சனை தான் உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஐயோ, தவறு செய்து விட்டோமோ என்கின்ற ஒரு நிலை, வருத்தப்படுவது, இது நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த உறவானது உங்களுக்கும் அந்த விதமான மக்களை பார்க்கும் பொழுதும் இருக்கும்பொழுது அந்த உறவானது எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஹ் அந்த இடத்தில் அந்த வளர்ச்சிக்கான தேவை என்பது என்ன விரும்புகிறீர்கள் என்பதை உங்களுடைய கண்ணோட்டத்தில் முதலில் கொண்டு வாருங்கள். நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை அதை வந்து முதல்ல நீங்க வந்து முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னால் அதற்காகத்தான் இந்த உறவுகளையே நான் வந்து இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கின்றேன். இல்லை என்றால் நீங்கள் மட்டும் இங்கே தனியாக வந்து போயிருக்கலாம். அந்த சோலோ ட்ரிப்னு சொல்றோம்ல, அதை போல வந்து சென்றிருக்கலாமே. இல்லை, எதற்காக இல்லை? நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா தான் நான் தான் உங்களை இருந்து தனியா போட்டிருப்பேன், எல்லாமே ஆல் இஸ் வெல், அது உங்களுக்கு தான் தெரியுமே. ஆன்மீக நிலை இருப்பேன், அந்த நிலையில இருந்து ஏன் அந்த அனுபவத்தை என்னன்னா, நான் கூட எனக்கும் தெரியும். ஆனால் தெரிந்து கொள்வதை உணர்ந்து கொள்வது எப்படி? அதை உன் மூலமாகத்தான் நானும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். உன் மூலமாகத்தான் நானும் அந்த உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா எட்டர்னலா பார்க்கும்போது ஆல் இஸ் வெல், எல்லாமே சரிதான். அதனால அந்த பூரணமான அந்த உணர்தல், அந்த ஆன்மா ஆன்மாவிற்கு உரிய அந்த புரிதல், அந்த அவேர்னஸ், அது வருவதற்காகத்தான் இந்த
உடலில் இந்த மாதிரி விஷயங்கள், அது நிறைய நிறைய ஆஹ் ஏற்ற தாழ்வோ இல்லை முன்னே பின்னையோ இல்லை அந்த இரவு பகல் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றங்கள், இது எல்லாமே அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் வந்திருக்கிறது. அதனால எப்பொழுதுமே நீங்கள் யார், இந்த இடத்தில் உங்களுக்கு தேவையான அந்த அனுபவம் என்ன அப்படிங்கறத நீங்க எப்படி புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு பார்த்துக்க போனா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற விஷயம் வந்து இட் இஸ் ரிலேட்டிவிட்டி. அதாவது இங்கே இருக்கும் இந்த ஒரு விஷயமானது இதற்கும் எனக்கும் உள்ள அந்த ஒரு சம்பந்தம், எனக்கும் உங்களுக்கும் உள்ள சம்பந்தம், உங்களுக்கும் அந்த பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் உரிய சம்பந்தம், இல்லை அந்த இந்த ஜூம் மூலியாக இன்னொரு வேற எங்கேயோ ஒரு இருக்கும் நம்முடைய சம்பந்தம் என்ன ஒன்றுமே புரியவில்லை இல்லையா? இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்து அதை பற்றி இல்லைன்னா ஒரு கேள்வி ஏதோ வந்து அதை உங்க குடும்பத்துல விவாதிக்கிறீங்க, அவர்களுக்கும் அதை வந்து பிடித்து போக அதை பற்றி இன்னொரு விவாதிக்கிறேன். இதை போன்ற விஷயங்கள் அது மூலம் எங்கேயோ போய் எப்படியோ சுற்றி அது என்னிடமே வேற ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்பு எதற்கு? அந்த படிப்பினைகள், அந்த புரிதல்கள், அந்த அனுபவங்கள் எதுக்கு? அந்த வளர்ச்சிக்கு. இந்த ரிலேட்டிவிட்டி, எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் அந்த ஒரு ஒற்றுமை இல்லைன்னா வேற்றுமை எதுவா இருந்தாலும் சரி, இதை நாம் புரிந்து கொள்வதற்காக. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இங்க வந்திருக்கிறதுக்காக இன்னொன்னு வந்து ஃபர்கெட்ஃபுல்னஸ், அது உங்களுக்கு மறதி, அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வேண்டுமென்றே இந்த ஆன்மாவிலிருந்து இந்த உடல் ரூபத்திற்கு வந்திருப்பது எதற்காக என்றால், இந்த ஒரு எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் அந்த ஒரு ஒற்றுமையோ வேற்றுமையோ இல்ல அந்த வித் ரெஸ்பெக்ட் டு சம்மன் சொல்லுவோம் இல்லையா, அதை போன்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து தெரிந்து கொள்வதற்காக, அதை வந்து கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக. ஒரு சினிமாவுக்கு போனோம்னா அதுல கடைசியில அந்த கிளைமேக்ஸ் பத்தி நம்மளுக்கு முதலே தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில எப்படி இருக்கும், ஐ மீன் அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும், நமக்கு அந்த சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? அதே போல தாங்க எல்லாத்தையும் நம்ம இங்க வரும்போது அந்த முதலும் மறந்து போச்சு, கடலும் கடைசியும் மறந்து போச்சு, நடுவுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வாழ்க்கை என்னும் அந்த பயணத்துல நாம அழகா நீந்தி போயிட்டு இருக்கோம். அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு அந்த படத்துல வர ஒவ்வொரு சீன் மாதிரி நமக்கு இந்த வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் பொழுது, ஆஹா இப்படி இப்படி கூட இருக்கிறதா, ஓ நான் இவ்வளவு நாள் இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துகிட்டேனே, சரி அட்லீஸ்ட் இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டேனே. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு அதையும் மறந்து போயிருவீங்க, அப்புறம் புதுசா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமால இத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அத பத்தி இது சொன்னாங்கல்ல நம்மளுடைய அம்மா இருந்தது. ஆமா இப்ப பாருங்க இது அது உண்மையாயிட்டு இருக்கு. இதை போன்ற நிறைய நிறைய விஷயங்கள் இந்த நமக்குள் இருக்கும் அந்த ஆன்மாவின் சக்தி. ஏனென்றால் நாம் இங்கே இருப்பது, இங்கே டு பி இன் தட் ஸ்டேட் ஆஃப் ஹாப்பி பீயிங், சந்தோஷமாக இருக்கும் அந்த நிலை இந்த இப்பொழுது என்ற கணத்தில் இருப்பதற்காக. எதற்கு? அந்த முழுமையான அந்த விழிப்புணர்வு உனக்கு வருவதற்காக. எதற்காக? நீதான் அந்த உண்மையான அந்த மிகவும் அன்பு படைத்த அந்த கடவுள், நீதான் இந்த ஒவ்வொரு கணத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றாய், நீதான் அந்த உன்னுடைய உலகத்தை நீதான் உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதாங்க, சிம்பிள். உன்னுடைய உலகத்தை நீதான் இந்த உன் வாழ்க்கை உன் கையில் சொல்லுவோம், அதை போலதான் உன்னுடைய உலகத்தை நீதான் உருவாக்கி கொண்டிருக்கின்றாய், ஒவ்வொரு கணமும் பெரிதாகி கொண்டிருக்கிறாய். இந்த உண்மையை நீ உணர வேண்டும். இதற்காகத்தான் உனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய, அதாவது உனக்கு வந்து ஆஹ் இதுதான் என்று ஒரு அளவு என்பதே கிடையாது. நீ அளவு இல்லாதவன், இதை நீ கொஞ்சம் புரிந்து கொள். இதையெல்லாம் நீ புரிவதற்காக நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவருக்கு சந்தேகம், அப்ப கேள்வி கேட்கிறார். சரிங்க, நீங்க சொல்றீங்க எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு நான் இங்க வந்து எல்லாம் மறந்து போனேன், திரும்பவும் நான் எதுக்கு மறுபடியும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எதற்காக இந்த வெறும் விளையாட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏனென்றால் நீ மறுபடியும் நீ யார் என்பதை உன்னால் உருவாக்க முடியும். நீதான் யார் என்று நீ யாராக இருக்க விரும்புகிறாயோ அதுவாக நீ இருக்க முடியும். இதுதான் கடவுள் கடவுளாக இருக்கும் ஒரு ஒரு விதின்னு சொல்றது. இதுதான் கடவுள் கடவுளாக இருக்கும் ஒரு வழி அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நான், வேற யாரும் இல்லை. நான் உன் மூலமாக இருக்கும்
நான் தான் அது. இதுதான் வாழ்க்கையே, இதுதான் அந்த வாழ்க்கையின் ரகசியமே அப்படின்னு சொல்றாரு. அதனால உன் மூலமாக நான் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ இல்லைன்னா என்னால எதையுமே அனுபவிக்க முடியாது. ஒரு மிகவும் அந்த ஏழ்மையான நிலையில் இருக்கும் அந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, எதையுமே என்னால் அனுபவிக்க முடியாது. அதனால தெரிந்து கொள்வது என்பது வேறு, அதை அனுபவிப்பது என்பது வேறு. அதனால ரெண்டையுமே நான் உன் மூலமாக புரிந்து கொள்வதற்காகவே நான் இங்கே இதெல்லாம், அதாவது நாம், அவர் மட்டும் இல்லைங்க, நாம் அந்த கடவுளாகிய நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படினால